இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர், அத்தை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? எப்ப விட்டு கூட்டிட்டு போலாம்? எல்லாம் ஓகே தானே? இப்ப நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறமா அவங்க நல்லா இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. என்ன டாக்டர், ஏன் இப்படி சொல்றீங்க? மறுபடியும் வேண்டுதல் ஏதாவது பண்ணணுமா? என் அத்தைக்காக நான் தீ மிதிக்க கூட ரெடியா இருக்கேன். பால் கூட காவடின்னு என்ன பரிகாரம் வேணாலும் செய்யற சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம். வேற என்ன பண்ணணும் டாக்டர்? அவங்க இதே ரொம்ப பலவீனமா இருக்கு. ஐயோ, பயப்படாதீங்க, அதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஏதாவது அவங்களுக்குன்னு தனியா சமையல் சமைச்சு கொடுக்கவா டாக்டர்? சாப்பாடு முக்கியம், மனசுதான் முக்கியம். அவங்க மனசு சந்தோஷமா இருந்தா ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வர மாதிரி நாங்க வச்சுக்க மாட்டோம் டாக்டர். எங்க வீட்ல எப்பவுமே டிவில வடிவேல் சார் காமெடி, கவுண்டமணி செந்தில் காமெடின்னு ஒரே காமெடி சீனா போட்டு அவங்கள எப்பவுமே சிரிக்க வச்சுட்டே இருப்போம் டாக்டர். தமிழும் சிபியும் ஆபீஸ பாத்துக்கிட்டோம், அவங்க வீட்ல ஃபுல்லாவே ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏங்க, காமெடி பார்த்தா மட்டும் ஸ்ட்ரெஸ் குறையுமா? லைஃப் ஃபுல்லா அவங்க சந்தோஷமா இருக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? அதுக்கு நீங்க வேற ஏதாவது பிளான் பண்ணணும். ஏன்னா அவங்க ரொம்ப நாள் கம்பெனிய பொறுப்பா பாத்துக்கிட்டவங்க இல்லையா? வீட்ல இருக்க சொன்னாலும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா தான் ஆகும். டாக்டர் ரொம்ப சுத்துறாங்களே. இரு, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், டக்குன்னு கொஞ்சம் விஷயத்துக்கு வாங்க டாக்டர். என்னன்னு சொல்லுங்க. ஒரே தலை சுத்துதா இல்லையா? தலை சுத்தும், ஸ்ட்ரோக் வரும், அப்புறம் ரொம்ப கஷ்டமா. ஐயோ டாக்டர், அபசகுணமா ஏதோ பேசாதீங்க. சொல்லக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கே. இவ்வளவு வருஷம் அவங்க ரெஸ்ட் எடுத்ததே இல்லைல்ல. முதல்ல அவங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக வீட்டுக்குள்ள போட்டு டிவி ஆன் பண்ணி விட்டுறேன்னு சொல்லாதீங்க. அது ரெஸ்ட் கிடையாது. டாக்டர், நாங்களே ஏற்கனவே ஒன்னும் புரியாம தான் நின்னுட்டு இருக்கோம். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அவங்கள எங்கேயாவது அவுட்டோர் கூட்டிட்டு போங்க. அவுட்டோர்னா ஊட்டி, கொடைக்கானல், மூணார் மாதிரியா டாக்டர்? அப்படிதான். அந்த மாதிரி ஒரு டூர் பிளான் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே டாக்டர், நாளைக்கே நானும் அத்தையும் எங்கேயாவது பிளான் பண்ணி போயிட்டு வந்துடுறோம். ஆண்டி, நீங்களும் ஜனமாவும் சேர்ந்து போனா அவங்களுக்கு இன்னும் தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். வேற என்ன பண்ணணும் டாக்டர்? குடும்பமா போயிட்டு வாங்க. அவங்களோட சந்தோஷமே குடும்பம் தான். நீங்க எல்லாரும் அவங்க கூடவே இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. அப்புறம் உடம்பும் மனசும் சரியா இருக்கும்.